விடுறோம். தொழுகை என்பது நன்றியுள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியம். கால்கள் வீழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்கும் போது ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறானே, கொஞ்சம் குறைக்கக்கூடாதா, கால் வீங்குதே அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதாக இருந்தால் நம்ம 5 நேர தொழுகையை நம்ம தொழுதாகணும். இந்த தொழுகையில் அசால்ட்டாக பொடுவோக்காக நாம் இருந்தால் நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் படாதவனை எப்படி மனுஷன் நன்றி செலுத்தக்கூடியவனாக சந்திக்க முடியும்? அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கும், சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கணவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறான்டா, மனைவி டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. ஒரு மனைவி தொழுகை இல்லாமல் இருந்தால் ஒரு கணவன் அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. ஏன், எதுக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.